ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் 7338824242. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்பான வழக்குகள் இன்று பட்டியலிடப்பட்டிருந்தது. இந்த வழக்குகளில் ஏற்கனவே நீதியரசர் சி.வி. கார்த்திகேயன் அவர்கள் சில உத்தரவுகளை பிறப்பித்திருந்தார். அந்த உத்தரவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஜாயின்ட் கோஆர்டினேட்டர் என்ற முறையில் தான் தன்னை நிலைநிறுத்தி பெட்டிஷன் ஃபைல் பண்ணணுன்ற டைரக்ஷனை கொடுத்துருந்தாரு. அந்த டைரக்ஷனை கம்ப்ளை பண்ணுற விதமாக ஒரு புது அப்ளிகேஷனை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பில் தன்னை ஜாயின்ட் கோஆர்டினேட்டர் அப்படின்னு சொல்லி மாற்றி அமெண்ட்மெண்ட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அந்த பெட்டிஷன் இன்று பட்டியலிடப்படாததுனால வழக்கை 3 வாரங்களுக்கு தள்ளி வச்சிருக்காரு. 11/7/2022 அன்று நடைபெற்ற பொதுக்குழு சம்பந்தமான வழக்குகள் இன்னைக்கு பட்டியலிடப்பட்டிருந்துச்சு. நீதியரசர் டிகாராமன் அவர்கள் முன்னிலையில் இன்னைக்கு பட்டியலிடப்பட்டு இன்னைக்கு அதாவது போன தடவை சி.வி. கார்த்திகேயன் நீதியரசர் முன்னாடி வந்தப்போ அப்ளிகேஷனில் அமெண்ட்மெண்ட் ஃபைல் பண்ண சொல்லி அவர் ஆர்டராகவே ஜுடிஷியல் ஆர்டராகவே போட்டிருந்தார். அதன் தொடர்பாக அமெண்ட்மெண்ட் அப்ளிகேஷன்ஸ் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பில் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அது நம்பர் ஆகி பட்டியலிடப்படாததுனால மற்ற அப்ளிகேஷன்கள் தொடர்பாக விசாரணை நடைபெற்று அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்துலேயுமே நோ அப்ஜெக்ஷன் அதர் சைட் சொன்னதுனால அலோவ் பண்ணிட்டாங்க. என்னென்னா அதில் ஒருங்கிணைப்பாளர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட், அதாவது திரு மனோஜ் பாண்டியன், திரு வைத்தியலிங்கம், திரு ஜேசிடி பிரபாகரன் ஆகியோர் தாக்கல் செய்த வழக்குகளை திரு ஓ பன்னீர்செல்வம் ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் தன்னுடைய ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை ஃபைல் பண்ணியிருந்தார். அந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் டிலேவோட ஃபைல் பண்ணியிருந்ததுனால அந்த அப்ளிகேஷன்ஸை கிளியர் பண்ணி அவங்க நோ அப்ஜெக்ஷன் சொன்னதுனால அந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் இன்றைக்கி அலோவ் ஆகிடுச்சு. ஆனால் இந்த காஸ்ட் டைட்டில் அமெண்ட்மெண்ட், அதாவது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜென்ரல் செக்ரட்டரி அப்படின்னு தன்னை நிலைநிறுத்தி போட்டிருந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே கோஆர்டினேட்டர் ஜாயின்ட் கோஆர்டினேட்டர்ன்ற பொசிஷனில் மாற்றி போட சொல்லி போன ஹியரிங்கில் திரு சி.வி. கார்த்திகேயன் அவர்கள் போட்ட ஆர்டரை பேஸ் பண்ணி ஃபைல் பண்ண அப்ளிகேஷன்ஸ் எதுவுமே இன்றைக்கி பட்டியலில் வராததுனால அதை அடுத்த 3 வாரங்களுக்கு தள்ளி வைத்து அன்னைக்கு ஹியர் பண்ணுறதா திரு நீதியரசர் டிகாராமன் அவர்கள் இன்னைக்கு ஆர்டர் போட்டிருக்காரு. அதே மாதிரி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பில் தன்னை ஜாயின்ட் கோஆர்டினேட்டர் அப்படின்ற நிலையில் திருத்தம் பண்ணி அப்ளிகேஷன்ஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதுக்கான காப்பீஸ் எங்கள்கிட்ட சர்வ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ஹியரிங் அடுத்த 3 வாரங்கள் கழித்து முன்னிலைப்படுத்தும்.